எனக்கு என்று தனிப்பட்ட அனுபவம் புதிய தலைமுறையோடு உண்டு. உதாரணத்திற்கு முதலில் 9 மணிக்கு விவாத நிகழ்ச்சி நடைபெறும். அந்த விவாத நிகழ்ச்சிக்கு திடீரென்று யாராவது வரவில்லை என்றால் என்னை அழைப்பார்கள். நான் டெல்லியிலிருந்து வந்து கொண்டிருந்தால் கூட வந்து அங்கே வாகனத்தை நிறுத்திவிட்டு ரோடை கிராஸ் பண்ணி ஓடி போவேன். இப்போ அடிக்கடி சொல்லுவேன், இது எமர்ஜென்சி டாக்டர் மட்டும் இல்லை, எமர்ஜென்சி டிபேட்டராகவும் என்னை கூப்பிடுறீங்களேப்பா அப்படின்னு நான் சொல்வது உண்டு. அது மாதிரி 9 மணி விவாதம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதே மாதிரி காலையில் புது அர்த்தங்கள், அன்றைய நிகழ்வுகளை சிறப்பாக மக்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது அது ஒரு புதிய முயற்சியாக அதிகாலையிலேயே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்ச்சியாக இருந்திருக்கிறது. ஆக என்னை பொறுத்தமட்டில் ஆரம்ப நிகழ்ச்சியிலும் பலமுறை கலந்து கொண்டிருக்கிறேன். ஆரம்ப புது அர்த்தங்களிலும் கலந்து கொண்டிருக்கிறேன். நிறைவான விவாத நிகழ்ச்சியிலும் நான் கலந்து கொண்டிருக்கிறேன், அடிக்கடி கலந்து கொண்டிருக்கிறேன். இது எங்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்திய நிகழ்வுகளாகும். ஆக இந்த நிகழ்வுகளில் பங்கெடுத்துக் கொள்வதன் மூலம் நாங்கள் அரசியல்வாதியாக மக்களிடம் அதிகம் அறிமுகமானோம். ஏனென்றால் தனியாக செய்திகளுக்கு என்று முற்றிலுமாக எந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளும் இல்லாமல் செய்திகளுக்கு என்றே வந்த தொலைக்காட்சியில் ஏறக்குறைய முதல் தொலைக்காட்சி புதிய தலைமுறை தொலைக்காட்சி.